வந்துட்டு விவரிக்கவே முடியாது. என்னோட முதல் சந்தோஷம் என் பையனாக இருந்தாலும் அது பொண்ணு பிறக்கும் போது நமக்கான ஒரு பொறுப்பு தானாக அந்த படத்தில் ஏதோ ஒரு சக்தி வைப்ரேஷன் வர மாதிரி தானாக வைப் ஆகிடுச்சு. பொண்ணும் பையன் 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஜெல் பாண்டிங் வந்துட்டு அவர்கிட்ட வரல. ஒரு அப்போ அந்த சின்ன வயசுங்கிறதுனால ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே தெரியல. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபேனை போட்டுட்டு தைலத்தை தொடை விட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை பற்றி படுத்து கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்கினாங்க. என் கூட உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா அடித்தாங்க, திட்டினாங்க, அப்பா கிட்ட போகாதன்னு. அப்போ கட்டிப்பிடிச்சி படுத்தவ இது வரைக்குமே என்னை வீட்டில் இன்னமும் என் கூட தான் தூங்கிட்டு இருக்கிறா. ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தப்ப தூக்க தெரியும் உடனே பிறந்துட்டேன்னு வாங்காமல் இல்லை. என்னை பார்த்துட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். நான் ஏதோ சைனீஸ்காரி மாதிரி கண்ணெல்லாம் குட்டியாக உள்ளே இருந்து இல்லை இது என் பிள்ளையே இல்லை போய் நல்லா செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்க நல்லா செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை சார், அங்கேயே தான் செக் பண்ணிங்கன்னா உடனே போகிறது. அப்பாக்கள் நீங்கள் ஒன்று மறந்துடுறீங்க. நீங்கள் எதையும் பெண்கள்கிட்ட மறைக்க முடியாது. அதனால் நீங்கள் எதெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசை திறந்து அவங்க சொல்லிடுவாங்க.